டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூட்ரைன் ப்ரொலாப்ஸ், அதனால வரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிச்சயம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? என்ன வந்து யூட்ரைன் ப்ரொலாப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பெல்விக் ஃப்ளோரில் வந்து பொதுவாக நம்ம யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பையை அதோட பொசிஷனில் வச்சுருக்கிறதுக்கு அதில் சில தசைகளும் லிகமெண்ட்ஸும் தேவைப்படும். ஓகேங்களா? அது வந்து கரெக்டாக அதோட பொசிஷனில் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஏதாவது வீக்னஸோ இந்த மாதிரி ஆகிற பட்சத்தில் யூட்ரஸ் வந்து அதில் பொசிஷனை விட்டு இறங்கி போயிடும். இதுக்கு பேர் தான் வந்து யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து லைட்டாக ப்ரொலாப்ஸ் இருக்குதுங்கிறது வந்து நார்மல். அதுக்கு நம்ம எந்த விதமான சர்ஜரியோ எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? எந்த காரணங்களில் வந்து இது ரொம்ப சிவியராகவே செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி அந்த மாதிரி போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படலாம். ஓகேங்களா? ஏர்லியாக இருக்கும்போது பெசரிஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து இந்த கைனகாலஜிஸ்டையும் ஃபேமிலி ஃபிசிஷியனையும் பார்க்கணும். ஓகே, இதில் என்ன பொதுவாக சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து ஒரு பல்ஜ் இருக்க மாதிரி இருக்கும். வெஜினா விட்டு வெளியே ஏதோ ஒன்று வெளியே வந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அடிவயிறில் வந்து எப்போ பாரு ஒரு ஃபுல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து யூரின் போனாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக போன மாதிரி இல்லாமல் ஒரு இன்னும் போகாத மாதிரியே இருக்கிற மாதிரியே, வயத்தில் ஏதோ இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்த என்ன ஃபைண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கும். யூரினரி ட்ரிப்ளிங் யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இது யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் இருக்கும்போது சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் கூட இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க நார்மல் செக்ஷுவல் லைஃப் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் இருக்கவங்களுக்கு. இது வந்து அதனால் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து நிறைய வெஜினல் டெலிவரிஸ் நடந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிகமெண்ட் வீக்காக போய் பெல்விக் ஃப்ளோர் வீக்காக போயிட்டு இப்படி ப்ரொலாப்ஸ் வரலாம். ஓகே, ரெண்டாவது வந்து இந்த பேபி சைஸ் வந்து லார்ஜ் பேபிஸ், இப்போ டயபெட்டிக் அந்த மாதிரிலாம் லார்ஜ் பேபிஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து பெல்விக் ஃப்ளோர் வீக்காக போயிட்டு இந்த மாதிரி ப்ரொலாப்ஸ் வரதுக்கு காரணங்கள் இருக்குது. இன்னொன்று வந்து ஏஜிங், ரொம்ப லேட்டாக இருக்குது, அப்புறம் ப்ரெக்னென்சி ரொம்ப ஏர்லி, இது ரெண்டுமே வந்து இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து ஒபீஸ்மெண்ட்டுக்கும் வந்து இந்த ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் அதிகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர் பெல்விக் சர்ஜரி ஏதாச்சும் இந்த பெல்விக் ஃப்ளோரில் வேறு ஏதாவது இதுக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் வரக்கூடிய காரணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ரானிக் கான்ஸ்டிபேஷன், இப்போ வந்து மோஷன் வந்து நார்மலாகவே போல எப்போ பாரு கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க, கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னாலும் பெல்விக் ஃப்ளோர் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இப்போ வேறு யாருக்கும் அவங்க ஃபேமிலியில் மதருக்கு இல்லை ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு அப்படி இருக்குதுனாலும் மோர் ப்ரோன் டு ஹேவ் திஸ் வீக்னஸ் இந்த பெல்விக் ஃப்ளோர் அப்படி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு காரணம் வந்து க்ரானிக் காஃப் இருக்குது. இப்போ பாரு ஏதோ அலர்ஜிக் ஏதோ சில காரணங்களால் அவங்களுக்கு அடிக்கடி காஃப் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் வந்து பெல்விக் ஃப்ளோர் வீக் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த காரணங்களால் ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் வரலாம். ஸோ ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் ஏர்லியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் சப்போர்ட்டிவாக இது பண்ணலாம். உங்களுக்கு வந்து குழந்தை தேவையில்லை, இனிமேல் வந்து கர்ப்பப்பை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கும்போது தான் வந்து நீங்கள் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ண வேண்டியிருக்கு கர்ப்பப்பை அப்படிங்கும்போது கட்டாயமாக நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவோ வித்தியாசமோ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியனையும் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டையும் பாருங்கள், நிச்சயம் அசிஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். பை பை, டேக் கேர். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.